உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். தடயம் செய்திகள் வாசிப்பவர் கோபிகை. முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்தை வீழ்த்த தொடரும் சதி. நாடெங்கும் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட கலவரம். விஜய் மீதான வழக்கை திரும்ப பெற்றார் சங்கீதா. சந்நிதியான் ஆச்சிரமத்தில் ஆன்மீக உரை. தொடர்வென விரிவான செய்திகள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் நாட்டில் மெகசின் குறிவிட்ட பல்லன்சேன உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் மோதல் நிலை ஏற்பட்டதோடு சிலர் உயிரிழந்திருக்க பலர் படுகாயமடைந்துள்ளனர். நேற்றிரவு மெகசின் சிறையில் கலவரம் வெடித்த நிலையில் தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் 11 கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இன்று காலை கைதியொருவர் உயிரிழந்திருந்தார். இதனையடுத்து இன்று காலை முதல் குறிவிட்ட சிறையிலும் கலவரம் வெடித்துள்ளதுடன் 2 கைதிகள் உயிரிழந்ததாகவும் மற்றொரு குழுவினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து இன்று காலை முதல் நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ள நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சிறைச்சாலைகளின் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு தரப்பினர் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டனர். இதன் காரணமாக நாட்டில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று பிற்பகல் 7 மணிக்கு விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் அண்மை காலங்களாக இடம்பெறும் மோதல்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட குழுவினால் திட்டமிடப்பட்ட விதத்தில் இடம்பெறுவதாக சமூக செயற்பாட்டாளர் ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஊழல்வாதிகள் கடந்த கால அரசாங்கத்தில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டோர் தாங்கள் சிறைச்சாலைகளுக்கு போய் தங்கியிருப்பதற்கு சிறைச்சாலை உகந்த நிலையில் இல்லை என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறைச்சாலைக்கு செல்ல இருக்கும் ஊழல்வாதிகளும் கடந்த காலத்தில் குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளும் தங்களுக்கு சிறைச்சாலைகள் சரியான விதத்தில் இல்லை, அங்கு பாதுகாப்பு இல்லை என்ற விடயத்தை கூறி சிறைக்கு செல்வதை தடுக்க முயல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு செயற்படுபவர்களுக்கு எதிராக அரசாங்கம் நிச்சயம் தண்டனை வழங்கும். சிறைச்சாலைகள் இல்லாவிட்டாலும் புதிய சிறைச்சாலைகள் உருவாக்கப்பட்டு ஊழல்வாதிகள் அடைக்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு எதிராக அவரது மனைவி சங்கீதா தாக்கல் செய்திருந்த விவாகரத்து மனுவை திரும்ப பெற்றுள்ளார். மனு திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து வழக்கு முடித்து வைக்கப்படுவதாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு சந்நிதியான் ஆச்சிரமத்தின் சைவ கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் சந்நிதியான் ஆச்சிரமத்தால் நடாத்தப்படுகின்ற வாராந்த நிகழ்வு ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் அவர்களின் தலைமையில் சந்நிதியான் ஆசிரமத்தில் நடைபெற்றது. இதில் ஈழத்தில் முருக வழிபாடு எனும் ஆன்மீக அருளுரையினை ஆசிரியர் நிபாபுதரன் நிகழ்த்தினார். இன்றைய இந்நிகழ்வில் சந்நிதியான் ஆச்சிரம தொண்டர்கள், அடியவர்கள், சந்நிதியான் ஆச்சிரமத்தின் சைவ கலை பண்பாட்டு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன.